துணையாளரே சிறையில் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே சிறையில் நிழலில் தானே களி கூறுவே களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே துதி பாடுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. உலகமெல்லாம் மாயையாவும் அன்புதான் மாறாதையா. சேர்ந்து பாடுவோம். உலகமெல்லாம் மாயையாவும் அன்புதான் மாறாதையா மாறாதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலை நேரத்தில் சமூகத்தோடு ஒவ்வொரு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபைகள் அதிகமாய் தாரும். பிரசன்னம் ஒரு பிள்ளைகளை மூடுவது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்களுக்கு மேலாய்
பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பெற்ற திரு நாமத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காய், தயவுக்காய், இரக்கத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி காத்துக் கொள்வீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. இந்த காலை ஆராதனை பொறுப்படுத்த நடத்தும் எங்களோடு நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். கொடிய நாட்களுக்கு நாங்கள் தப்பி கடந்து போவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டபடி ஆட்சேபிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும் அப்பா, இரக்கம் பெருகட்டும். இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உம்மை பாடி ஆராதிக்க கிருபைகளை தாரும். விண்ணப்பம் பண்ண கிருபைகளை தாரும். வார்த்தையை கவனித்து கேட்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோக்கியும் எங்களை தப்புவித்து காப்பாற்றி வருகிற தேவனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி, 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 நன்றி. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு புது பலன் அடைவார்கள். ஒரு புது பலனை தாரும். ஆவியானவர்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 40 1, 2, 3 வசனங்களை வாசித்து நாம் பாடி ஆராதித்து திருநாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 40 1, 2, 3 வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய விண்ணப்பத்தை கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. கன்மலையின் மேல் என்னை நிறுத்தினார், என் அடிகளை அவர் உறுதிப்படுத்தினார். உளையான சேற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார், நிறுத்தினார், உறுதிப்படுத்தினார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் உற்சாகமாய் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். ஜெபத்தை கேட்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். கண்ணீரை காண்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அந்த மனதோடு கர்த்தரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கிருபாகரனே, தொடர்ந்து இருக்கிற நேரத்தில் பொறுப்படுத்தி நடத்தும், திருநாமத்தை மேன்மைப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் தேவனை பாடி திருநாமத்தை உயர்த்த போகிறோம். நன்றி. பிதாவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும், திருத்துவ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் ஆகாகா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் ஐயா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ் என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே ஆகாகா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே ஐயா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே ஆஹா மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே ஐயா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயமங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ சோத்திரமும் கனனோ வல்லமையும் பலனோ மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும் அல்லேலூயா மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமதே செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமதே செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே
அழைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தில் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தில் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே, ஆமென். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஜீசஸ், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, அல்லேலூயா. வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்கள்
எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க வாழ்க ராஜா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே ஆமென் அப்பாவும் அம்மாவும் நீதான் அப்பா எங்களை பலப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறேன் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்மையால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சிறகுகளின் நிழலில் தகப்பனே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வள நிழலில் தங்குவான் ஆமென் ஆமென் நிழலில் எங்களை மூடிக்கொள்ளும் என்று மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அல்லேலூயா, ஹalleluya 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 ஹalleluya. ஆஹா, அல்லேலூயா. ஜீசஸ். ஆஹா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புவதாக, தேவ மகிமை ஒரு குடும்பத்தை நிரப்புவதாக, எல்லா தடைகளும் விலகுவதாக. ஜீசஸ். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. நீங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா? நீங்கள் ஆராதிக்கிற சத்தம், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் உங்கள் வீடு முழுவதும் நிரம்பட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹalleluya. ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஜீவனுள்ள தேவனை உயர்த்துகிறோம். உடைய பிரசன்னம் நிரம்பிக் கொண்டிருக்கிற கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, இருளின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, தேவ சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய ஒரு வல்லமை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாவதாக, தேவ உறவுகள் புதுப்பிக்கப்படுவதாக, ஜெப நேரங்கள் அதிகமாவதாக, தேவ சத்தம் கேட்கும் எல்கைகளுடைய பிள்ளைகள் வாழ்வார்களாக. தேவனே இரக்கம் பாராட்டுவதற்காய் உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஒரு கொடிய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து கிடைக்கிற செய்திகள் ஆண்டவரே சற்று வேதனைப்படுத்துவதாக இருந்தாலும் இவைகளை எல்லாம் நாங்கள் தாண்டி கடந்து போவதற்கு ஆண்டவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கொடிய காலத்தில், ஒரு கொடிய நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துருக்களை, உலகத்தின் காரியங்களை மேற்கொண்டு கடந்து போவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட
வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடிய காரியங்களை தப்பிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், பிசாசுடைய வலைகளில் நாங்கள் விழுந்து விடாது மேற்கொண்டு கடந்து போவதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனில் சிக்கிக் கொண்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, பலவிதமான மன கஷ்டத்தை உண்டாக்குகிற காரியத்தை சிக்கிக் கொள்ளாதபடி அங்கு கடந்து போவதற்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத இருளின் வல்லமைகள், பொல்லாத மனிதனுடைய கிரியைகளை தாண்டி கடந்து போக அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் கிருபை இறங்கி கொண்டிருக்கிற காலை நேரத்தில், புது கிருபை பெற்றுக்கொள்கிற இந்த காலை நேரத்தில், தேவ மகிமை பிரசன்னம் இறங்கி வருகிற இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விலையேறப்பட்ட பிரசன்னத்தை கற்றுக் கொடுத்து வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, உலகத்தின் கிரிகளை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வதற்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த காலத்து நிலைமைகளை விடிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி எடுத்து வெட்டி சேர்ந்த நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் எல்லா சத்துருடைய போராட்டங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த நாள் முழுவதும் வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ, தேவ சித்தத்தை செய்ய, தேவ நோக்கத்திற்காக வாழ, உம்மையே பின்பற்றி வாழ, உம்மையே மாதிரியாக வைத்து வாழ ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் ஏற்பட்ட நஷ்டங்கள், கடந்த நாட்கள் ஏற்பட்ட கஷ்டங்கள், கடந்த நாட்கள் ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் புதிய வழிகளை, புதிய பாதைகளை உண்டாக்குவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன மக்களை கத்த பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆறுதல் கடந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அதிகாலை எழுந்தபடி சமூகத்தில் வருவதற்கு இரக்கம் பாராட்டுவீராக. நன்றி ஆண்டவரை. பலப்படுத்துவதற்காய் நன்றி. அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, ஏசப்பா உம்முடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்கு. மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே அப்பா. சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாய் காப்பீராகப்பா. சோர்வுகளை எடுத்து போடும், பலவீனங்களை எடுத்து போடும், கண்ணீரை எடுத்து போடும், துக்கத்தை எடுத்து போடும். கிருபை தருங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உடைய பிள்ளைகள் மேல கிருபை தாங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கிருபையாக காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்படியே படிப்பின் காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. தொழிலை விருத்தியை காண உதவி செய்யுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு கிருபை செய்யுங்கப்பா. அதிகாலை எழும்புவதற்கு கிருபை செய்யுங்கப்பா. சரீரத்தின் பலவீனங்களை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. பொருளாதார மேன்மை அடையட்டும் அப்பா. தேவனுக்கு கிட்டி நெருங்கி வரட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் சமூகத்தில் வருகிறார்களே, இரக்கம் வரட்டுங்கப்பா. காலைதோறும் எழுப்புகிறீரப்பா, காலைதோறும் எழுப்புகிறீர், கற்றுத்தருகிறீர். உடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இரக்கம் பாராட்டி வருகிறார். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், அடிமைத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும், போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், பலவிதமான சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும், ஆசைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நாம் மேற்கொள்ள வேண்டியவைகளை குறித்து நாம் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபையும் அதற்கு வேண்டிய பலனையும் தரும்படி நாம் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பித்து கொண்டே இருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் சத்ருவினால் மனிதர்களால் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை, போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு கிருபை அளித்து வருகிறார். இந்த காலை நேரத்திலும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை தான் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அது என்ன? பொருள் ஆசையை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொருள் ஆசையை கொலோசையர் 3 அதிகாரம்
5வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். இங்கு சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்கள். பொருளாசை குறித்து சொல்லுகிற போது விபச்சாரங்கள், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று இங்கே பவுல் இங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பொருளாசாகிய இந்த பாவத்தை மட்டும் மேற்கொள்வதல்ல, பொருள் ஆசை, பொருளுக்கு மேல் இருக்கிற ஆசையின் மேலும் இவைகள் மட்டுமல்ல நம்ம மேற்கொள்ள வேண்டியது, இதோடு கூட பொருளாசையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதில் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, லூக்கா 12ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை பாருங்கள். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமென். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆமென். முதல் வாசித்த வசனங்கள் எது பொருளாசையாகிய விக்கிரகாராதனை என்று பவுல் அங்கு குறிப்பிடுகிறார். அதையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாம், இந்த உலகத்தில் இருக்கும்போது இருக்கிற பொருளாசைகளை குறித்தும் நாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதை குறித்து வசனத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே அநேகரை ஆட்டி படைக்கிற, சஞ்சலப்படுத்துகிற, தடுமாறப்படுகிற ஒரு காரியம் என்ன? பொருள்களுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆசை, ஆஸ்திகளுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆசை. ஆமென். ஆசை வேறு, தேவை வேறு. ஆசை வேறு, தேவை வேறு. ஆனால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8-9 நீங்கள் வாசிக்கிற போது, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. ஆமென். ஆகவே ஆசை என்பது வேறு, தேவை என்பது வேறு. நாம் ஜெபிக்கிற போது தேவன் நம்மை ஆசையை நிறைவேற்றுகிறவர் அல்ல, மாறாக நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். ஆமென். அப்போது நாம் என்ன இதில் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த ஆசைக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால், இந்த ஆசைக்கு அடிமையாகி போவோம் என்று சொன்னால், நாம் தடுமாறி விடுவதற்கும், தேவனை விட்டு பின்மாறி போவதற்கும், விலகி போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதில் ஒன்று என்ன? ஆஸ்திகள், சொத்துக்களை சேர்க்கிற விருப்பங்கள், சொத்துக்களை வாங்கி குவிக்கிற ஆசைகள். அது ஒரு குறிப்பிட்ட அளவு நாம் வாங்கி வைத்துக் கொள்வது தவறல்ல, அதை கர்த்தர் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்வது தவறல்ல. ஆனால் அதன் மேல் இருக்கிற ஆசை, அந்த பொருட்கள் மேல் இருக்கிற ஆசை, ஆஸ்திகள் மேல் இருக்கிற ஆசை, பணத்தின் மேல் இருக்கிற ஆசை, பொருட்கள் மேல் இருக்கிற ஆசை நிச்சயமாகவே ஒருவரை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சங்கீதம் 39:6 வாசிக்கிற போது, சங்கீதம் 39:6 பாருங்கள். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஆமென். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யாரதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆஸ்தியை சேர்க்கிறான், அது யார் அனுபவிப்பார்கள் என்று தெரியாமலேயே ஆஸ்திகளை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். கடன்களை வாங்கி ஆஸ்திகளை வாங்குவது உண்டு. அது நிமித்தம் பின்னாட்களில் கடன்களில் அடிமைப்பட்டு போய் ஆண்டவரை விட்டு பின்மாறி போனவர்கள் உண்டு. ஆகவே இந்த நாட்களிலே பொருள்களை வாங்குவதோ ஆஸ்திகளை சேர்த்து வைப்பதோ தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு அடிமையாய் போவதும், அதன் மேல் ஆசை வைப்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பலவீனப்படுத்திவிடும் என்பதில் நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 73:12 நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 73:12 பாருங்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஆஸ்தி ஒவ்வொரு நாளும் அவங்கள பெருகணும். அல்லேலூயா. சிலவங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பர்ஸில் பேலன்ஸ் குறைஞ்சிச்சின்னா அவங்களுடைய நடைய பேலன்ஸ் குறைஞ்சிரும். ஆமென். வீட்டில் பேலன்ஸ் குறைஞ்சிரும். பேங்க்கில் பேலன்ஸ் குறைஞ்சிச்சின்னா வீட்டில் சண்டை. ஏன்னா பேலன்ஸ் குறைஞ்சதுனால வீட்டில் பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட நாட்களில் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் பணம் தான் என்னை சந்தோஷமாக இருக்க பண்ணுகிறது என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பணமோ பொருட்களோ ஆஸ்தியோ இவைகள் நம்மை சந்தோஷமாக வைக்க போவதில்லை. நமக்குள் இருக்கிற நல்ல குணங்களும், நல்ல பண்புகளும், நல்ல சுபாவங்களும் தான் ஒரு மனிதனை சந்தோஷமாக வைப்பதற்கு உதவுகிறது. ஆனால் அதை யாரும் நம்புவதில்லை.
ஆகவே நல்ல குணங்கள் இருந்தால் கொஞ்சமாக இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். குணம்தான் ஒரு மனிதனை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆறுதலோடும் திருப்தியோடும் நிறைவோடும் வாழ வைப்பது அவனுக்குள் தேவன் கொடுத்துக்கிற விலையேறப்பெற்ற நல்ல பண்புகள், குணங்கள். அல்லேலூயா. ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெருக பண்ணுனா நல்லா இருக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இல்லை, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம்தான் ஒரு குடும்பத்துக்கு பெரிய வெகுமதியாக இருக்கிறது, ஆஸ்தியாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 49:10 நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 49:10 பாருங்கள். ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறார். அல்லேலூயா. ஞானிகளும் மரித்து போகிறார்கள், அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்திகளை சொத்துக்களை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறேன். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக சேர்த்து வைக்கிறாங்க, அதை அனுபவிப்பதில்லை. ஆசைக்காக வாங்கி வைத்து கொண்டாலும் அதை அனுபவிப்பதில்லை. சமீபத்தில் ஒரு குடும்பத்தாரை பார்த்தேன், நிறைய பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்திருந்தார்கள். அவளை பார்த்து நான் கேட்டேன், ஏற்கனவே பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறதே என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை, கடைத்தெருவுக்கு நாங்கள் போனோம், இந்த பொருட்கள் எல்லாம் விலை குறைவாக கிடைத்தது, அதனால் வாங்கி கொண்டோம் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம் தேவையின் அடிப்படையில் தான் பொருட்களை வாங்க வேண்டுமே தவிர விலை குறைந்து கிடைத்து விட்டது என்பதற்காக அதை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லதல்ல. தேவை இருப்பின் அந்த பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இதில் கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தர வேண்டும். நீதிமொழிகள் 13:22 வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 13:22 பாருங்கள். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், அது நல்லது. அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 19:14 வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 19:14 வாசிக்கிற போது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இப்போ வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும். அது வேதம் சொல்லுகிற ஆலோசனை, அது உண்மை, அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எல்லாம் வாங்கி வைக்கப்படுகிற ஆஸ்தியானாலும் பொருட்களானாலும் வீடுகளானாலும் அவைகளுக்கு நாம் அடிமையாகி போய்விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஆகவே வாங்கக்கூடாதுன்ற அடிப்படையில் அல்ல, எல்லாம் வாங்கி கொள்ளலாம், ஆனால் எதற்கும் அடிமை ஆகிவிடாதபடி, அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் அவைகளை மேற்கொண்டு முன்னேறி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபையை நாம் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கி 5:13 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, பிரசங்கி 5:13 வேதம் சொல்லுகிறது, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அல்லேலூயா. பிரசங்கி சொல்லுகிறான், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கான காரியம் ஒன்று உண்டு. அது என்ன? ஐஸ்வர்யமானது, பணம் சொத்து ஆஸ்தியெல்லாம் அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாகும் என்று சொல்லுகிறார். நம்ம சேர்த்து வைக்கிறவங்களுக்கே கேடு உண்டாகும் என்கிற வார்த்தை இங்கு வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக இடங்களிலே குடும்பங்களுக்குள்ளே சண்டைகளும் குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்களுக்கும், அதாவது அவர்கள் காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்துக்கும் அலைந்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான ஒரு காரியம், பிதாக்கள் சேர்த்து வைத்து அதிகமான சொத்து சுகங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அதிக பேர் நீதிமன்றத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிள்ளைகளுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த சத்துருக்களின் போராட்டங்களும் வந்துவிடக்கூடாது. எதிர்காலத்தில் அதை குறித்த ஒரு வழக்குகளோ அதை குறித்த ஒரு போராட்டங்களோ நம்முடைய பிள்ளைகளுக்குள் வந்துவிடாதபடிக்கு கர்த்தருடைய கருத்தை அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் பெற்றவளாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். பிரசங்கி 1:8 வசனம். பிரசங்கி 1:8 எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாதது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷனால் சொல்லி முடியாதது. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறது இல்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. ஆமென். மனிதன் திருப்திப்படுவதே இல்லை. என்னதான் பொருட்களை வாங்கினாலும் அவனுடைய மனது திருப்தி அடைவதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனுக்குள் ஒரு திருப்தியை, ஒரு நிறைவை கொடுத்தால் தான் சந்தோஷமாய் திருப்தியாய் நிறைவாய் வாழ முடியும். ஆகவே அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு சரணத்தை நாம் பாடலாம். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே.
குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அல்லேலூயா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். இந்த பொருளாசையின் மேல் அதிகமாய் ஆர்வம் ஏற்பட்டு அதிலே நாம் பழகி போனவர்களாய் மாறிவிடக்கூடாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோடாதவைகளுமாய் இருக்கிற கண்களையுடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசையினால் பழகி போன இருதயம். ஆமென். பொருளாசையில் பழகின ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறிவிடக் கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். இங்கினொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:16. நீதிமொழிகள் 28:16. பிரபு புத்தியினாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. அல்லேலூயா. பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் வசனங்களை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த அருமையான காலை நேரத்தில் பொருட்கள் வாங்கக்கூடாதா, ஆஸ்திகள் சேர்க்கக்கூடாதா? வாங்க வேண்டும். பொருட்களை வாங்க வேண்டும். தேவையின் அடிப்படையில் வாங்க வேண்டும். நம்முடைய வருமானத்திற்கு தக்கபடி நாம் வாங்க வேண்டும். அப்படி வாங்கினாலும் திருப்பி செலுத்துவதற்கு போதுமான திராணி தனக்கு இருக்கிறதா என்று யோசித்து நாம் வாங்குவது தவறல்ல. ஆனால் பின் நாட்களில் அதற்கு அடிமையாகி அதற்கு நாம் அடிமைப்பட்டு போய் நாம் வழி தவறி திசை மாறி தேவ நோக்கத்தை தேவ திட்டத்தை விட்டு விலகி போகக்கூடாது என்பதற்காகத்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகரை பாருங்கள், அநேக பொருள்களை தவணை முறையில் வாங்கிக் கொள்வார்கள். தவணை முறையில் வாங்கி கொண்டு அந்த மாத சம்பளத்தில் அதை திருப்பி செலுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் சில நேரங்களில் அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வருகிற போது தவணையை பெற்றுக்கொள்கிற வீட்டின் கதவை தட்டி சில கடினமான வார்த்தைகளை பேசி பணத்தை பெற்றுக்கொண்டு போவதை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் கொடுத்தது போதும் என்று நாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை பாருங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஆகையால் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரின் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்போ அது என்ன உண்டாகுன்னு சொன்னா, கண்ணி முதல்ல சோதனை, 2வது கண்ணி, 3வது கேடு, 4வது அழிவு, 5வது மதிகேடு, 6வது சேதம், 7வது இச்சை. இதில் எல்லாம் விழுவாங்கன்னு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம பெரிய ஆள் ஆகிவிடணும், நம்முடைய வருமானத்துக்கு அதிகமாய்
தேவன் கொடுத்ததற்கு அதிகமாக இன்னும் 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 என்று சொல்லி ஆசைப்பட்டு 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 கடந்து போகிற போது தடுமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து தேவன் கொடுத்ததில் திருப்தியோடும் நிறைவோடும் பூர்ணத்தோடும் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த பொருட்கள் மேல் இருக்கிற ஆசை, இந்த ஆசைகள் மேல் இருக்கிற ஆசைகளை நாம் மேற்கொண்டு கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை நமக்கு தருவாராக. எலியாவினுடைய நாட்களில் நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மேல் ஆசை வைத்து ஆகாப் அதை அடைவதற்கு அவன் செய்த தந்திரத்தையும் அவனுடைய மனைவி செய்த தந்திரத்தையும் அதன் நிமித்தம் தேவ கோபம் அந்த குடும்பத்தின் மேல் இறங்கி அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை அதை முழுவதும் நீங்கள் வாசிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்கள், இவனுக்கு எவ்வளவோ சொத்துகள் இருக்கிறது. ஆனாலும் அவரிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் திராட்சை தோட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆகாப்புடைய ஆசையை பாருங்கள். அது நிமித்தம் அவன் குடும்பத்தில் ஏற்பட்ட பயங்கரமான சாபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதே போல நான் சில நேரங்களில் நமக்கு சொத்துகள் பங்கிடுகிற போது, நம்முடைய முற்பிதாக்கள் வைத்த ஆஸ்திகள் நமக்கு பங்கிடுகிற போது, நமக்கு வர வேண்டிய பகுதி நமக்கு வருகிற போது அதை பெற்றுக்கொள்வதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆமேன். ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு கலக்கத்தை, கஷ்டத்தை, வேதனையை ஏற்படுத்தி அதனால் அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்வது அது ஆசீர்வாதம் அல்ல. அண்ணன் தம்பி அப்பா அம்மா உறவுகளை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி நீதிமன்றத்திற்கு போய் அதை தகராறு செய்து பெற்றுக்கொள்வது அது சிறந்த ஆசீர்வாதமாய் இருக்க போவதில்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருகிற போது ஒரு அழகான வார்த்தைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். 22வது வசனத்தை பாருங்கள். 14:22. அதற்கு ஆபிராம் சோதமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன். அவன் சொல்லுங்க பாருங்க, உன்னால நான் பெரிய பணக்காரனானே என்று நீ சொல்லாதபடிக்கு கர்த்தர் தான் நம்மை உயர்த்துகிறவர், அவர் தான் நமக்கு கொடுக்கிறவர். மனிதன் கொடுப்பதை சொல்லி காண்பிப்பான், உதவி செய்ததை செல்வி காண்பித்தான். அவன் மூலம் நம் பெற்றுக்கொண்ட உதவியை 10 பேருக்கு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் கொடுத்தது நிரந்தரமானவைகள், அவர்கள் கொடுத்தது உண்மையானவை, ஆண்டவர் கொடுத்தது நிரந்தரமானவை. அது என்றைக்கு நமக்கு இருக்கும், பிற்கால சன்னதிக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த நமக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்தது நமக்கு மேன்மை, கர்த்தர் கொடுத்தது நமக்கு உயர்வு. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளை நாம் மேற்கொண்டு முன்னேறுவதற்கு தேவன் கிருபை கொடுப்பாராக. இந்த காலை நேரத்தில் இப்படிலாம் கவனமாக இருக்கணுமா? ஆமா, இருக்கணும். அப்பதான் நாம் தேவ உறவை காத்து கொள்ள முடியும், தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியும், வழி தவறாமல் பயணிக்க முடியும், லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஆகவே இதில் நாம் கவனமாக இருப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. தேவன் நல்லவர். ஆமென். அவர் உயர்த்தினால் எப்படிப்பட்டதை உயர்த்த தேவனால் முடியும், எப்படிப்பட்ட தூக்கிவிட முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது. 113ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். 7-8 வசனத்தை பாருங்கள். 7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். தூக்கி விடுகிறார், தூக்கி விடுகிறார், உயர்த்தி வைக்கிறார், உட்கார பண்ணுகிறார். புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி உயர்த்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தாவீது யார்? தூக்கி எடுக்கப்பட்டவர் அவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். இன்றைக்கு ஒரு சாதாரண நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு வருமானம் குறைந்த பதவியில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒரு சின்ன தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்களோடு கூட பிறந்த சொந்தங்கள் பந்தங்கள் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கலாம், வசதி வாய்ப்புகளோடு பாராட்டப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஏற்ற காலம் ஒன்று வரும், ஏற்ற காலம் வரும். ஆமென். அவர் நம்மை உயர்த்தும்படி, ஏற்ற காலத்தை உயர்த்தபடி ஒரு பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போமானால், இதன் மேல் ஆசைப்படாமல் கர்த்தர் மேல் மட்டும் ஆசையை வைத்து அவர் கொடுக்கிற பொருள் மேல் மட்டும் திருப்தியாய் வாழ்வோமானால், ஏற்ற காலங்கள் வருகிற போது ஆண்டவரே நம்மை தூக்கி உயர்த்தி எல்லாருக்கும் மேல உயர்த்தி வைப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் எல்லாருக்கும் தெரியும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை உயர்த்தி உங்களை உங்கள் குடும்பத்தையும் அலங்கரித்து அழகுபடுத்தி பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஆகவே இதன் மேல் இருக்கிற அந்த ஆசைகளை மேற்கொண்டு
மேற்கொண்டு அந்த ஆசைகளை விட்டு வெளியே வந்து அதை மேற்கொண்டு கடந்து போய் சத்துரு வைத்திருக்கிற வஞ்சக வலையில் விழுந்து விடாதபடி, பிசாசு வைத்திருக்கிற குழியில் விழுந்து விடாதபடி நாம் கடந்து போவதற்கு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. இணைந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென், ஆமென். வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேர்த்துமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து வருகிற தெய்வ இரக்கத்திற்காய் மக்கு நன்றி. இதில் கலந்து கொள்கிற தெய்வ ஜனங்களோடு நீ பேசி ஆண்டவரே வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி ஆண்டவரே தைரியப்படுத்தி ஊன்ற கட்டி வருகிற உன்னதமான கிருபைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே அநேகரை ஆசீர்வதித்து வருகிறேன், நன்றி. இப்பொழுது சமூகத்தில் வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இவைகளை நாங்கள் மேற்கொண்டு கடந்து போவதற்கு நீர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே நாங்கள் மேற்கொண்டு கடந்து போக அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். பிசாசின் வஞ்சக வலையில் மனிதனுடைய தந்திரங்கள் விழுந்து விடாதபடிக்கு, திசை மாறி பயணித்து விடாதபடி இதை மேற்கொண்டு கடந்து போவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா சத்துடைய கண்ணிகளுக்கும் பொல்லாத இருளின் வல்லமைகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி. சேரக்கூடாத ஊழியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரை பலப்படுத்துவீராக. ஆமென். ஆண்டவரே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சத்துரு வைத்திருக்கிற இந்த கண்ணிகளை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு மேற்கொண்டு கடந்து போக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். எதற்கும் அடிமைப்பட்டு விடாதபடி, எதிலும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, எதிலும் நாங்கள் தடுமாறி விடாதபடி கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத நோக்கத்தை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சத்துருடைய கண்ணிகளும் தெரிபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த காலத்தில் வல்லமையை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் மேல் ஆணி எடுத்து வெட்டி சிறந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் விலையேறப்பெற்ற திரு நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியாய் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya Hallelujah, hallelujah, ஆமென். hallelujah, ஹalleluya hallelujah, ஹalleluya hallelujah, hallelujah. தகப்பனே, இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, பதிலளிக்கிறவரே, உடைய பிள்ளைகளுக்கு பதிலளித்து மேன்மையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சரீர சுகத்திற்காக ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை விடுதலை பெறுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லது போராட்டத்தை சந்திக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பில் அவர்கள் வேலை வாய்ப்பை கட்டிட்டு அற்புதங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மறையும்படி ஜெபிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் விருத்தி அடைவதற்கு ஜெபித்துக் கொண்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு உடைய பிள்ளைகளுக்கு மகிமையான புதிய காரியங்களை செய்து உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆஸ்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். 1000 தலைவருக்கு இரக்கம் பாராட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.